ஹாய் சிஸ்டர்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் பார்க்க போகிறது டிமார்ட்டில் நாங்கள் கிராசரி ஐட்டம்ஸ் வாங்கியிருந்தோம். அதோட ரிவ்யூ பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கிராசரி ஐட்டம்ஸ் பார்த்தீங்கன்னா போன மாதம் வாங்கின மளிகை பொருளாக கொஞ்சம் இருக்குது. இல்லாத பொருள் தான் நான் டிமார்ட்டில் வாங்கினேன். அதோட ப்ரைஸ் டீட்டெயிலும் எவ்வளோ குவான்டிட்டின்றதை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு சில பொருள் வாங்கணும்னு முடிவு பண்ணிட்டு போனேன். ஆனால் நிறைய பிராண்டில் ஆஃபர் ரேட்டில் இருந்தது. அதில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிமார்ட் ப்ராடக்ட்ஸ்ன்னு சொல்லிட்டு கோதுமை மாவு, கடலை மாவு, ராகி மாவு, ரவை, உளுத்தம்பருப்பு எல்லாமே நான் வாங்கினேன். உதயம் பருப்பு எல்லாம் அது மாதிரி பிராண்டட் ஐட்டம்ஸ்லாம் வாங்காமல் இந்த வாட்டி டிமார்ட் ப்ராடக்ட்ஸ்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்து சமையல் செஞ்சு பார்த்துட்டு தான் இந்த ரிவ்யூ உங்களுக்காக தரோம். வாங்கங்க என்னென்ன பொருள் வாங்கணுன்றதை வீடியோவில் ஃபுல் போய் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பார்க்க போகிற பொருள் பார்த்தீங்கன்னா நான் ரிஃப்ளெக்ட் டிஷ்வாஷர் லிக்விட் வாங்கினேன். 250 ml குவான்டிட்டி உள்ள பொருள் இது. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 45 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 rupees ஆகுது. நம்மளுக்கு 18 rupees சேவ் ஆகுது. இதிலே பார்த்தீங்கன்னா நிறைய பிராண்டில் நிறைய லிக்விட் ஐட்டம்ஸ் இருக்குது. நான் எனக்கு தேவையானது 250 ml போதுன்றதுக்காக அது மட்டும் வாங்கினேன். எப்போவுமே விம் லிக்விட் தான் வாங்குவேன். ஆனால் இந்த வாட்டி ரிஃப்ளெக்ட் ஜெல் வாங்கி பார்த்தேன், நல்லாவே நுர வருது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டாடா பிராண்ட் டீ தூள் வாங்கி பார்த்தேன். இது அக்னி ஸ்பெஷல் லீஃப் பிளெண்டுன்னு போட்டு இருந்தது. 250 கிராம் குவான்டிட்டி இது. இதோட ஒரிஜினல் எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 140 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 105. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 35 rupees சேவ் ஆகுது. டீ தூள் பார்த்தீங்கன்னா டேஸ்ட் டீ ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நெஸ்காஃபே சன்ரைஸ் காஃபி தூள். இதை பற்றி ரிவ்யூ சொல்லவே வேணாம், எல்லாருக்குமே தெரியும் இந்த காஃபி தூளோட டேஸ்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 50 கிராம் குவான்டிட்டி உள்ள காஃபி தூள் இது. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 120. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 110. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 10 rupees சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆச்சி சாம்பார் பொடி 100 கிராம் குவான்டிட்டி. இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 46 rupees. ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31 rupees. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 15 rupees சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ப்ராடக்ட்ஸ் திராட்சை வாங்கினேன். கிஸ்மிஸ் வந்து 100 கிராம் வந்து எம்ஆர்பி 42 rupees. ஆனால் டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29 rupees. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 13 rupees சேவ் ஆகுது. ஆச்சி அப்பளம் கட்டு வந்து பார்த்தீங்கன்னா 100 கிராம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 39 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 31 rupees. கிட்டத்தட்ட நம்மளுக்கு 8 rupees சேவ் ஆகுது. இதே வெளியில் வாங்குற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா ஒரிஜினல் ப்ரைஸ் தான் தருவாங்க. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 8 rupees சேவ் ஆகுது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ப்ராடக்ட்ஸ் கசகசா பார்த்தீங்கன்னா 100 கிராம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 207. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 147 rupees. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 60 rupees சேவ் ஆகுது. சென்சோடைன் டூத் பேஸ்ட் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி 140 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 128. இது 70 கிராம் உள்ள குவான்டிட்டி இது. கிசான் மிக்ஸ்டு ஃப்ரூட் ஜாம் பார்த்தீங்கன்னா 90 கிராம் வந்து எம்ஆர்பி 20 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 18 rupees. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 2 rupees சேவ் ஆகுது. நான் ரெண்டு பாக்ஸ் வாங்கினேன். அனில் வரகு சேமியா பார்த்தீங்கன்னா 180 கிராம் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 34 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29 rupees. நம்மளுக்கு 5 rupees சேவ் ஆகுது. அதுமாதிரி சேமியாவில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சேமியாவும் இங்கே கிடைக்குது. நான் இருக்க இடத்துல பார்த்தீங்கன்னா சூப்பர் மார்க்கெட்டை தவிர இந்த மற்ற சேமியா ஐட்டம்ஸ்லாம் இங்கே கிடைக்காது. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சேமியாவும் இருக்குது. வரகு சேமியா, கோதுமை சேமியா, தினை சேமியா, லெமன் சேமியா, நிறைய சேமியா ஐட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு அனில் பிராண்டோட சோளம் வெள்ளை சேமியா பார்த்தீங்கன்னா 180 கிராம். இதுவும் எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 32 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 rupees. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 5 rupees சேவ் ஆகுது. அதுமாரி பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் வேறு எங்கேயுமே கிடைக்காது. டிமார்ட்டில் பார்த்தீங்கன்னா எல்லா வகையான சேமியாவும் கிடைக்குது. அதேமாதிரி பார்த்தீங்கன்னா 5 rupees நம்மளுக்கு சேவ் ஆகுது. மற்ற கடைகள்லாம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ்க்கு தான் தருவாங்க. இங்கே 5 rupees சேவ் ஆகிறது மட்டும் இல்லாமல் நிறைய பிராண்டில் இருக்குது, நிறைய ஐட்டம்ஸ் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அனில் பிராண்டோட கோதுமை சேமியா. இதுவும் பார்த்தீங்கன்னா 180 கிராம் குவான்டிட்டி. இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 rupees. டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 27 rupees. நம்மளுக்கு 5 rupees சேவ் ஆகுது.
அனில் பிராண்ட் லெமன் சேமியா பார்த்தீங்கன்னா 200 கிராம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 32 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 28 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 4 ருபீஸ் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு திணை சேமியா, இதுவும் 180 கிராம். இதோட எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 34 ருபீஸ். டிமார்ட்டோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 29 ருபீஸ். நம்மளுக்கு 5 ருபீஸ் சேவ் ஆகுது. அதேமாதிரி ஒரே மாதிரி சேமியா இல்லாமல் இத்தனை சேமியாவும் இங்கே இருக்குது. நான் இன்னும் எனக்கு தேவையானது மட்டும் வாங்கினேன். இன்னும் நிறைய வெரைட்டியில் இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சம்பா வீட் ரவா 500 கிராம் பார்த்தீங்கன்னா எம்ஆர்பி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 78 ருபீஸ். இங்கே டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 60 ருபீஸ் ஆகுது. நம்மளுக்கு கிட்டத்தட்ட 18 ருபீஸ் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா புட்டு மாவு தான் வாங்கியிருந்தேன். டபுள் ஹார்ஸ் பிராண்டில் செம்பா புட்டு பொடின்னு சொல்லிட்டு போட்டிருந்தாங்க. 500 கிராம். இதோட எம்ஆர்பி பார்த்தீங்கன்னா 75 ருபீஸ். டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 55 ருபீஸ். கிட்டத்தட்ட நம்மளுக்கு 20 ருபீஸ் சேவ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட பிராண்ட் வந்து மைதா வாங்கியிருந்தேன். அதோட கிராம் பார்த்தீங்கன்னா 1 kg 44 கிராம்ஸ் இருக்குது. அதோட ரேட் பார்த்தீங்கன்னா 42.28 ருபீஸ் போட்டிருக்காங்க. அது கிட்டத்தட்ட 43 ருபீஸ் ஆகுது. மைதாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட ஆட்டா வீட் வாங்கியிருந்தேன். அது பார்த்தீங்கன்னா 1 kg 978 கிராம்ஸ் இருக்குது. அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 67.25 ருபீஸ். அதை கிட்டத்தட்ட 68 ருபீஸ் வருது. மாவு ஐட்டம்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா நான் ஃபஸ்ட் டைம் தான் வாங்கி ட்ரை பண்ணேன். கோதுமை மாவுலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப சாஃப்டாக இருந்தது. சப்பாத்தி ரொம்பவே நல்லா இருந்தது. டிமார்ட்டில் மாவு செக்ஷனில் பார்த்தீங்கன்னா 1 kg கவர் 2 kg கவர்னு வச்சுருக்காங்க. நமக்கு தேவையான மாவை நம்ம அதில் எடுத்து போட்டுக்கலாம். போட்டுட்டு பக்கத்துலேயே அவங்க வெயிட் மிஷின் வச்சுருக்காங்க. நம்மளுக்கு கூடுதலாக 1 kg கூடுதலாக வேணாலும் 2 kg கூடுதலாக வேணாலும் நமக்கு தேவையான அளவு வாங்கிக்கலாம். என் பையனை கூப்பிட்டு போனதால் அவனுக்கு பென்சில் கிட் வாங்கி கொடுத்துருந்தேன். அதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 25 ருபீஸ். டிமார்ட் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 22 ருபீஸ்க்கு தந்தாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ராகி மாவு. இது வந்து 1 kg 692 கிராம்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 79.52. கிட்டத்தட்ட 80 ருபீஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட பாம்பே ரவா வாங்கியிருந்தேன். இது பார்த்தீங்கன்னா 1 kg 448 கிராம்ஸு. இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 61.54 ருபீஸ். இது கிட்டத்தட்ட 62 ருபீஸ்னு வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டிமார்ட்டோட உளுத்தம் பருப்பு வாங்கியிருந்தேன். 1 kg 448 கிராம்ஸ். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 186 ருபீஸ். ஏற்கனவே நம்ம சேனலில் டிமார்ட்ஸ் வீடியோஸ்லாம் நிறையா இருக்குது. பார்க்காதவங்க லிங்க்கில் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.